கணவன்: எவ்வளவு தடவை நான் உனக்கு சொல்லியிருக்கேன், சமைக்கும்போது மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண வேண்டாம்னு. இப்போ பாரு, இந்த ரசத்துல உப்பும் இல்லை புளியும் இல்லை. மனைவி: எவ்வளவு தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சாப்பிடும்போது மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண வேண்டாம்னு. நீங்க ஊற்றி சாப்பிட்றது ரசம் இல்லை, பக்கத்தில் வச்சிருந்த தண்ணி. மனைவி: என்னங்க, நாளைக்கு நம்ம கல்யாண நாள். இது வரைக்கும் நான் பார்க்காத இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க. கணவன்: வா செல்லம், நம்ம வீட்டு சமையலறைக்கு போகலாம். மனைவி: ஏங்க, என்னை பொண்ணு பார்க்க வரும்போது நான் கட்டியிருந்த புடவை கலர் ஞாபகம் இருக்கா? கணவன்: இல்லையேம்மா. மனைவி: ம் ம் தெரியும், என் மேலே உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. கணவன்: அது இல்லடா செல்லம், தண்டவாளத்தில் தலை வைக்க போகிறவன் வர ரயில் சேரன் எக்ஸ்பிரஸா இல்லை பாண்டியன் எக்ஸ்பிரஸான்னு பார்த்துட்டா இருப்பான். மனைவி: எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்னா என்னங்க? கணவன்: நீ என் மேலே பூரிக்கட்டையை தூக்கி எறியும்போது அது தெருவில் போகிறவங்க மேலே படுத்துல, அதுதான். மனைவி: என்னங்க என்னங்க, நீங்கள் என்னை நிஜமாவே லவ் பண்ணுறீங்களா? கணவன்: ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? மனைவி: என்னை எத்தனை சதவிகிதம் லவ் பண்ணுறீங்க சொல்லுங்க. கணவன்: 72%. மனைவி: அதென்ன 72, மீதி? கணவன்: மீதி 22% கேளிக்கை வரி. கணவன்: இது என்னடி பெட்ஷீட் கணத்தில் புடவை எடுத்திருக்க? மனைவி: கட்டிக்க போகிறது நான் தானே. கணவன்: துவைக்கிறவனுக்கு தான் கஷ்டம் தெரியும். மனைவி: என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கணவன்: ஒன்றுமில்லை. மனைவி: ஒன்றுமில்லாமையா 1 மணி நேரமாக மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கணவன்: எங்கேயாவது எக்ஸ்பைரி தேதி போட்டிருக்கான்னு பார்க்குறேன். மனைவி: ஏங்க, நீங்களாவது உங்கள் நண்பரிடம் சொல்லக்கூடாதா, அவருக்கு பார்த்த பொண்ணு நல்லாவே இல்லைன்னு? கணவன்: நான் ஏன் சொல்லணும், பாவி பையன், எனக்கு அவன் சொன்னானா? கணவன்: என்ன சமைச்சிருக்க? சாணி வரட்டி மாதிரி இருக்கு, நல்லாவே இல்லை. மனைவி: கடவுளே, இவர் இன்னும் என்னவெல்லாம் சாப்பிட்டு பார்த்திருக்கிறாரோ தெரியலையே. மனைவி: டாக்டர், எனக்கு பல்லு வலிக்குது, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. டாக்டர்: உங்களுக்கு பல்லுல ஓட்டை இருக்குமா, அதை அடைக்கணும். கணவன்: அப்படியே பல்லு ஓட்டையும் சேர்த்து அவளோட வாயையும் அடைங்க, அவளோட தொல்லை தாங்க முடியல.